பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த முருகனுடைய அடையாளம் மறுக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பிரதான எடுத்துக்காட்டு திருப்பதி கோயில். இங்க திருப்பதி கோயில் இருக்கக்கூடியவர் பெருமாள் இல்ல, அவர் முருகன் என்று சுகீசம் பேசியிருந்தால் என்றால் நான் தான் முதலில் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பேன். ஏன்னா அது உண்மை. ஏன்னா நீங்க பாருங்க, எங்க பெருமாள் கோயிலும் மொட்டை அடிக்கிற பழக்கம் கிடையாது. திருப்பதியில மட்டும் மொட்டை அடிப்பாங்க. ஆனா முருகனுடைய வழிபாட்டு முறையில மொட்டை அடித்தல் என்பது அதுதான், மொட்டை அடிக்கிறது தான் நம்மளோட வழிபாட்டு முறையிலேயே இருக்கும். முருகன் கோயில் எல்லாத்துக்குமே மொட்டை அடிப்பாங்க. ஆனா பெருமாள் கோயில்ல வேற எந்த பெருமாள் கோயில மொட்டை அடிக்கிறாங்க? திருப்பதியில மட்டும்தான் மொட்டை அடிப்பாங்க. ரெண்டாவது, பெருமாளுடைய அந்த திருப்பதி பெருமாளுடைய உருவத்தை நீங்க பாத்திருப்பீங்க, திருமாலுடைய உருவத்தை பாத்திருப்பீங்க. அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா கையை இப்படி வச்சிருக்கும். எதுக்கு இப்படி வச்சிருக்கு அந்த உருவம்? கையில ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்தா இந்த கையை இப்படி மடக்கி வைக்கலாம். ஏன் வந்து கையில எதுவுமே இல்லாம கையை மடக்கி வச்சிருக்கணும்? அப்ப அந்த இடத்துல இருந்தது என்ன? ஒரு வேல். சரி, இப்ப திருவேங்கடம்னு பேரு. வேங்கடத்துக்கான சொல்லாய்வு பார்த்தா வேல் கடம்னு வருது. அப்ப திருவேங்கடம் என்பது வேல் கடம். சரி, பெருமாள் கோயில் எந்த கோயில்? வேற கோயில்கள் மலை உச்சியில் இருக்கு. அப்ப மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் முருகனுடைய